மதியமே லஞ்ச் டைம்லேயே 3 மணி நேரம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து செங்கோட்டையும் ஆதவர்ஜனெலாம் கூப்பிட்டு பேசி கற்பக கார்டன் சிவி சண்முகம் வீட்டுக்கு அலுவலகத்துக்கு ஆளை அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் பேச்சுவார்த்தையில் சமாதான முயற்சி ஆட்சியே முழுசாக அமைக்கலை, அதுக்குள்ளே மீண்டும் சமாதான முயற்சி, இப்பயே பிளாக்மெயிலு, இது எல்லாமே நடக்குது. சிவி சண்முகமும் ஆதவர்ஜனாவை கூப்பிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து ஆதரவு கொடுன்றது இவங்களுடைய கொஞ்சம் தற்காலிகமாக இந்த புகைச்சல்லாம் அடங்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க சொல்லி கேட்டதா தகவல். அதில் வந்து சிவி சண்முகம் கொதிச்சு எழுந்ததா தகவல். அவங்க அமைச்சரவையில் இடம் பெறாங்களா, இடம் பெறதா இருந்தால் என்னென்ன இலாக்கான்றது இன்றைக்கி ஈவினிங் தெரிஞ்சிடும். பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறதா தகவல். அதனால் சட்டமன்றத்திலேருந்து சட்டசபையிலேருந்து நான் கூட இன்றைக்கி அண்ணன் சபாநாயகரை பார்த்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தேன். எங்களுடைய நண்பர், குடும்ப நண்பர் ஜெயஸ்ரீ பிரபு பார்த்து வாழ்த்து தெரிவிச்சு. புகைப்படம்லாம் எடுத்தீங்களா? எல்லாம் எடுத்துருக்கோம். கொஞ்சம் நம்ம நேர்களுக்கும் பகிர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் கேட்குற மந்திரி சபையை கொடுக்கணும், நாங்கள் கேட்குற இலாக்கா, அதனால தான் ஹையர் எஜுகேஷனு பெரிய டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் வீட்டு வசதி வாரியம் ஒரு துணை முதலமைச்சராக இருந்த இபிஎஸ் பார்த்துருந்தவர், அது பெரிய இலாக்கா. இதெல்லாம் வந்து இன்னும் போடாமல் ஹோல்டு பண்ணிடுறது காரணமே சிவிஎஸ் கேட்குற பெரிய. அதனால் அவங்க கேட்குற இலாக்கா வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு துணை முதலமைச்சர் மந்திரி மட்டும் இல்லை, துணை மந்திரி வேறு கேட்குறாரு இப்போது சிவி சண்முகம். அதிமுகவில் வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு அவர் போட்டி போடுறதா சொல்லியிருக்காங்க. டெப்டி சிஎம் வந்து கேட்குறாரு. இந்த பித்தலாட்டம்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? எப்படியாவது வளம் குடிக்கும் அமைச்சரவையில் பார்த்து மீண்டும் அமைச்சரவையில் இடம் பெற்று ஊழல் செய்து இன்னும் பல்லாயிரம் கோடி இந்த 5 ஆண்டு காலம் விட்டு வச்ச சம்பாதித்தையும் சேர்த்து சம்பாதிக்கிறது தான் முயற்சி பண்ணுறாங்க. மீண்டும் கொள்ளடிப்பதற்காக ஏற்கனவே பல்லாயிரம் கோடி கொள்ளடிச்சு வச்சுருக்க சிவி சண்முகம் மைன்ஸ் கூட அவர் கேட்குறதா கேள்விப்பட்டேன். அவங்க வந்து மந்திரி சபையோ இல்லை துணை மந்திரியோ அவங்களுக்கு கொடுக்காம அவங்க சமாதானம் அடைகிற மாதிரி இல்லை. பதவி தான், பதவி வெறி. அதே மாதிரி நாங்கள் ஊழல் பண்ணால் அதை கண்டுக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ரெண்டாவது முக்கியமான நிறுவனம்லாம் ஊழல் பண்ணால் இவங்களை கேள்வி கேட்கக்கூடாது. அவர் என்ன ஊழலற்ற ஆட்சி வேணுன்றாரு, தூய்மையான அரசாங்கம் நடத்தணும்னு தளபதி விஜய் நினைக்கிறாரு. இவனுங்க ஊழலே ஊறி போனவனுங்க. ஈசிக்கால என்ன சொல்கிறாங்க, அதிமுக கூட்டணியில் இணைந்தால் நாங்கள் வெளியேறுவோம், அதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு. இல்லை மறுபரிசீலனை செய்வோம். அது வந்து திமுக அழுத்துது. இப்படி சொல்லுங்க இல்லை, ஒரு விஷயம் இன்னும் அவருக்கு புரியல. சிவி சண்முகத்துக்கு செக் வைக்கணும்னா யாரை களத்தில் கொண்டு வரணும் தெரியுமா? அண்ணன் பண்ருட்டியாரை கழகத்தில் கொண்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு ஜென்ம பகை யார் மேலேனா சிவி சண்முகத்துக்கும் பண்ருட்டியாருக்கும் தான். அவங்க அப்பாவை பதவியிலேருந்து நீக்கினவர், கட்சியை விட்டு நீக்கினவர் எல்லாமே அண்ணன் பண்ருட்டியார் தான். கடைசி வரைக்கும் தலைவர்கிட்ட சொல்லி கட்சியே சேர்க்கலை, கட்சியிலே சேர்க்கலை. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆவின் திரு வைத்தியநாதன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க சார். தற்பொழுது அரசியலில் பரபரப்பான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் தாவேகாவினுடைய முழு அமைச்சரவை நாளை வந்து பதவி ஏற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இருக்கு. அதுக்குள்ள அதிமுக இருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்ய போறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. என்ன விஷயம் ஓடிட்டு இருக்கு? கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லை, திருமாலேருந்து எல்லாருமே திமுகவோட கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி ஜெயிக்கப்பட்டவங்க. அவங்க இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபியோட ஆதரவால் வெற்றி பெற்றவர்கள். அதனால் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எங்கேருந்து காலையிலேருந்து மதியமே லஞ்ச் டைம்லேயே 3 மணி நேரம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து செங்கோட்டையும் ஆதவர்ஜனெலாம் கூப்பிட்டு பேசி கற்பக கார்டன் சிவி சண்முகம் வீட்டுக்கு அலுவலகத்துக்கு ஆளை அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் பேச்சுவார்த்தையில் சமாதான முயற்சி ஆட்சியே முழுசாக அமைக்கலை, அதுக்குள்ளே மீண்டும் சமாதான முயற்சி, இப்பயே பிளாக்மெயிலு, இது எல்லாமே நடக்குது. யார் பிளாக்மெயில்? சிவி சண்முகமும் ஆதவர்ஜனாவை கூப்பிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. சிவி சண்முகம் ஆதவர்ஜனாவை பிளாக்மெயில் பண்ணுறாரு. என்ன பிளாக்மெயிலு? நாங்கள் வேலைக்கு போவோம், நாங்கள் நடுநிலை வைப்போம், உங்களுக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றுப்போம், நாங்கள் கேட்குற மந்திரி சபையை கொடுக்கணும், நாங்கள் கேட்குற இலாக்கா, அதனால தான் ஹையர் எஜுகேஷனு பெரிய டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் வீட்டு வசதி வாரியம் ஒரு துணை முதலமைச்சராக இருந்த இபிஎஸ் பார்த்துருந்தவர், அது பெரிய இலாக்கா.
இதெல்லாம் வந்து இன்னும் போடாமல் ஹோல்டு பண்ணிடுறது காரணமே சிவிஎஸ் கேட்குற பெரிய மீண்டும் கொள்ளடிப்பதற்காக ஏற்கனவே பலாயிரம் கோடி கொள்ளடிச்சு வச்சிருக்க சிவி சண்முகம் மைன்ஸ் கூட அவர் கேட்குறதா கேள்விப்பட்டேன். மைன்ஸ் மணல் அள்ளுறதுக்கு இந்த கோரி இதெல்லாம் திரும்ப நீர்வளத்துறை கனிம வளத்துறை இதெல்லாம் ஆமாம் திரும்ப அவர் கேட்குறது. அது ஆல்ரெடி டிகே பிரபு கிட்ட இருக்கு. திருப்பி வாங்கி கொடுங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கு அவர் ஆர்டினன்ஸ் தானே கவர்னர் போடணும், அவ்வளோதானே இது. அதனால் அவங்க கேட்குற இலாக்கா வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு துணை முதல்வர் மந்திரி மட்டும் இல்லை, துணை மந்திரி வேறு கேட்குறாரு இப்போது. யார்? சிவி சண்முகம். அதிமுகவில் வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு அவர் போட்டி போடுறதா சொல்லியிருக்காங்க. டெப்டி சிஎம் வந்து கேட்குறாரு அவர் தகவல். பெரிய ஆச்சரியத்துக்குரிய தகவலாக இருக்குது இதெல்லாம் கேள்விப்படும்போது. ஆனால் இங்கேருந்து செக்ரட்டரியேட்லேருந்து நேராக சாப்பிட கூட இல்லை செங்கோட்டையானா எல்லோரும் எல்லாம் கிளம்பி அடிச்சின்னு இவர் வீட்டுக்கு போயிருக்காங்க சிவிஎஸ்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது. இப்போ இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. வெளியிலேருந்து ஆதரவு கொடுன்றது இவங்களுடைய கொஞ்சம் தற்காலிகமாக இந்த புகைச்சல்லாம் அடங்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க சொல்லி கேட்டதா தகவல். அதில் வந்து சிவி சண்முகம் கொதிச்சு எழுந்ததா தகவல். எங்களுக்கு எண்ணிக்கை நீங்கள் உயர்த்தணும், இல்லைன்னா நாங்கள் எங்களால் அங்கேருந்து 32 பேரை அழைச்சிட்டு வர முடியாது, டெக்கோரம் இல்லாமல் போயிடும். 2/3 மெஜாரிட்டி எங்களால் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு கூடுதல் இலாக்கா கொடுக்கணும். அதாவது பசை இருக்கிற இலாக்காவாக கேட்டிருக்காரு. இந்து அறநிலையத்துறையெல்லாம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டார் அவர். என்ன கேட்டால் அப்படி கொடுத்தா அவருக்கு வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கொடுக்கணும். யாருக்கு? சிவி சண்முகத்துக்கு. அப்போ தானே கொள்ளை அடிக்கிறது கம்மியாக அடிக்க முடியும். அதில் தான் கொஞ்சம் தெய்வ பக்தி உள்ள ஆள், அதனால் அதில் கொள்ளைகள்லாம் அடிக்க மாட்டார். ஈவினிங் மார்னிங்குள்ளே ஈவினிங்குள்ளே தெரிஞ்சிடும் அவங்க அமைச்சரவையில் இடம் பெறாங்களா, இடம் பெறதா இருந்தால் என்னென்ன இலாக்கான்றது இன்றைக்கி ஈவினிங் மாலைக்குள்ளே தெரிஞ்சிடும். பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறதா தகவல். அதனால் சட்டமன்றத்திலேருந்து சட்டசபையிலேருந்து நான் கூட இன்றைக்கி அண்ணன் சபாநாயகரை பார்த்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தேன். எங்களுடைய நண்பர், குடும்ப நண்பர் ஜேசிடி பிரபுவை பார்த்து வாழ்த்து தெரிவிச்சு. புகைப்படம்லாம் எடுத்தீங்களா? அதெல்லாம் எடுத்துருக்கோம். கொஞ்சம் நம்ம நேர்களுக்கும் பகிர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப காலம் நண்பரா சார் ஜேசிடி? எங்களுக்கு ரொம்ப காலம் வந்து அதிமுக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவரோட குடும்ப நண்பர். இன்றைக்கும் அவங்க வீட்டில் அவர் செல்வாக்கு தான். அதனால் இப்போ ஸ்பீக்கரை வந்து எந்த கட்சிக்கும் சாராதவர் தானே அவர். நாங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஓகே, அமைச்சர்களை பார்க்கறது தப்பு, ஸ்பீக்கரை பார்க்கறது தப்பு இல்லை. இப்போ இந்த சமாதான பேச்சு அப்படிங்கிறது அமைச்சரவையில் இடம் கொடுக்குமா எப்படி சார்? அமைச்சரவையில் இவ்வளோ ஆட்டமும் இவ்வளோ இது பேய் ஆட்டமும் அண்ணன் சிவி சண்முகம் 7 மணி எதுக்கு ஆடுறாங்க? இந்த பித்தலாட்டம்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? எப்படியாவது வளம் குடிக்கும் அமைச்சரவையில் வாத்தி மீண்டும் அமைச்சரவையில் இடம் பெற்று ஊழல் செய்து இன்னும் பலாயிரம் கோடி இந்த 5 ஆண்டு காலம் விட்டு வச்ச இதையே சேர்த்து சம்பாதிக்கிறது தான் முயற்சி பண்ணுறாங்க. தம்பி விஜய் பேரை கெடுக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. இவங்களை சேர்த்துக்கணும் ஒரு ஆட்சி பண்ணுறத விட தம்பி விஜய்க்கு ஒரே ஒரு அறிவுறுத்தல் தான். இவங்க இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கிறது கூட தப்பு இல்லை. இல்லை ஆட்சியை கழிச்சிட்டு புதுசாக தேர்தல் வந்தால் இன்னும் அப்சல்யூட்லி மெஜாரிட்டியாக தாவேக்க வரப்போகுது. எதுக்கு இவங்களுடைய தயவில் ஆளுக்கு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயே கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம், திருமாவளவன் ஒரு பக்கம், அதிமுக சிவி சண்முகம் காலையில் 8 நம்ம பல முறை சொல்லிடுறோம். காலையில் 8 மணிலேருந்து ஒரு பக்கம் இருப்பார், நைட் 8லேருந்து காலையில் 8 இன்னொரு பக்கம் நிற்பார் சிவி சண்முகம். பொதுக்குழு கூட்டணும்னு உங்களுக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்குது, கூட்ட வேண்டியதுதானே. உங்களை யார் போட்டி பொதுக்குழு கூட்டுங்க. திருநாகர் சனி 4 அணி ராகவேந்திரா மண்டபத்தில் கூட்டினாங்க ஒரு காலத்தில் அம்மாவுக்கு எதிராக. அது மாதிரி நீங்கள் கூட்டுங்க, உங்களை யாரும் வேணாம்னா. உங்களை யார் தடுக்குது? எது தடுக்குது? இதுதான் எடப்பாடி தான் கூட்டணும் ஏன்னு சொல்கிறேன். அப்போ எடப்பாடி தான் கூட்டணும், அவர் தானே பொதுச் செயலாளர். அவருக்கே தெரியாமல் நீ எப்படி ஆதரவு கொடுத்த? ஆதரவு கொடுக்கும்போது அவரை கேட்டு நான் ஆதரவு கொடுக்கல, ஆதரவு கொடுக்க போகிறன்ற தகவலும் அவருக்கு சொல்லலை. நீங்களே சுமோட்டாவாக தன்னிச்சா நீங்கள் வந்து ஒரு பொதுச் செயலாளருக்கு தெரியாமல் B.Pharm கையெழுத்து போட்ட ஒரு பொதுச் செயலாளருக்கு தெரியாமல் நீங்களே இயக்கத்தின் தலைவர் மாதிரி கையெழுத்து போட்டிங்களே. இன்றைக்கி ஓபிஎஸை பற்றி பேசுகிறாரு. அன்றைக்கி ஓபிஎஸ் மேலே பாட்டில் அடிச்சது யார்? சிவி சண்முகம் ஆளுங்க. அதே மாதிரி அவர் வீட்டில் போய் கல் தூக்கி எரிஞ்சதில் யார்? சிவி சண்முகம் ஆள். இன்னமும் சிவி சண்முகம் அப்படியே ஓபிஎஸ் மேலே பரிதாபப்படுற மாதிரி பேசுகிறாரு. இப்போ இந்த பேச்சுவார்த்தை செங்கோட்டையன் போய் சமாதானப்படுத்துறாரு, ஆதவர்ஜுனா போய் சமாதானப்படுத்துறாரு அப்படிங்கிற விஷயங்களை ஓவராலாக எப்படி பார்க்கறது? அவங்க வந்து மந்திரி சபையோ இல்லை துணை மந்திரியோ அவங்களுக்கு கொடுக்காம அவங்க சமாதானம் அடையிற மாதிரி இல்லை. பதவி வேணும், பதவி தான், பதவி வெறி. அதே மாதிரி நாங்கள் ஊழல் பண்ணால் அதை கண்டுக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ரெண்டாவது அதுதான் நெருடலாக இருக்குது. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, முக்கியமான நெருடலாம் ஊழல் பண்ணால் இவங்களை கேள்வி கேட்கக்கூடாதான். அவர் என்ன ஊழலற்ற ஆட்சி வேணுன்றாரு, தூய்மையான அரசாங்கம் நடத்தணும்னு தளபதி விஜய் நினைக்கிறாரு. இவனுங்க ஊழலே ஊறி போனவனுங்க. இந்த பொருந்தா கூட்டணி ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுங்க. அதுக்கு இவங்க எவ்வளோ பெட்டர்னு சொல்ல வரீங்க? விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும். விசிகா ரொம்ப ஊழல் பற்றி ஒரு கட்சி இன்றைக்கி வந்து ஒரே பணம் மூட்டை கீட்டை எல்லாம். இதே சிவி சண்முகம் நேற்று பார்த்தீங்களா பேட்டியில் என்ன சொன்னார்னு?
அப்படியே தேமுதிக வந்து கூட்டணிக்கு வந்ததாகவும் அதை வந்து இவர் உதாசனப்படுத்தியதாகவும் 1/2% சொல்லி சேர்த்த வாரி அரைக்கிறார் யார் மேலே? அண்ணன் எடப்பாடியார் மேலே. நான் என்ன கேட்குறேன்னா, இதே சிவி சண்முகம் வாயில் என்ன சொன்னாங்க? பெட்டிலதாவோ அதிகமான குத்தகைக்கு எடுத்தாங்க. ஒருமையில் பேசினார். பிரேமலதான் சொல்ல, பெட்டிலதான்னார். ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிகமான குத்தகை தொகையை கொடுத்து எடுத்துட்டாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? அவங்க இப்போ பீட் பண்ண தொகையை உங்களால் 300 கோடியோ 500 கோடியோ உங்களால் கொடுக்க முடியல, பிட்டில் அதிகமாக எடுத்துட்டார் அவருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாங்கள் கோட் பண்ணதோட அவங்க வந்து ஹையஸ்ட் கோட் பண்ணதுனால அவங்க பக்கம் போயிட்டாங்கன்றதுனால அப்படி இருக்கும்போது நேற்று எதுக்கு தேமுதிக எடப்பாடி மேலே சேரவாதி சேர்த்தணுன்றதுக்காக தான் அவங்க சாத்தணுன்றது தான் உங்களுடைய குறிக்கோள். அப்படி இருந்தால் நீங்கள் அன்றைக்கி என்ன சொன்னீங்க? ஓபிஎஸ்க்கு இந்த கட்சிக்கு சம்மந்தம் கிடையாது, அவனை பற்றி பேசாது, அவனை பற்றி பேசாது, இவனை பற்றி பேசாதுன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் இந்த கட்சியில் நீக்கப்பட்டவர்னு சொல்லிட்டு அன்றைக்கி செங்கோட்டையன் நீக்கும் போது என்ன பொதுச்செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அதே அதிகாரம் உங்களை நீக்கும் போது இருக்குமா இருக்காது? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அன்றைக்கி அது சரின்னா இன்றைக்கி இது சரியா இல்லையா? 30 மாவட்ட செயலாளர் நீக்கினாங்கன்னா அன்றைக்கி செங்கோட்டையன் நீக்கும் போது 53 வருஷம் கட்சி ஆரம்பித்த ஃபவுண்டரில் ஒரு ஆள் செங்கோட்டையன் அவர்கள், அவரை நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்க எடப்பாடிக்கு இருக்கும்போது அதே அதிகாரம் சிவி சண்முகத்தை நீக்கும் போது இருக்காதா? இருக்குமான்னு இல்லை நீங்கள் சொல்லுங்கள். என்ன விளையாட்டு புள்ளியாக இருக்குது இவங்க நடத்துறது? இவங்க எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் பொதுச்செயலாளரோட கையெழுத்து. இப்போ அமைச்சரவையில் இவங்க எல்லாம் இடம்பெறாங்க அப்படின்னா அதிமுக எம்எல்ஏக்களாக தானே இடம்பெறாங்க, இல்லை கட்சியிலே வந்து? இல்லை சார், அவர் வந்து ஒரே ஒரு விஷயம், அவங்க இன்னைக்கு தேதியில் வந்து அதிமுக ஏஃபாம் பிஃபாம் கையெழுத்து போட்டோம் அதிமுக எம்எல்ஏ. அதனால தான் அவங்க இன்றைக்கி சூசமாக செக் வைக்குது. திமுகவோட அழுத்தத்தின் பேரில் கம்யூனிஸ்ட்டு விசிகாலாம் என்ன சொல்கிறாங்க? அதிமுக கூட்டணியில் இணைந்தால் நாங்கள் வெளியேறுவோம், அதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு. இல்லை மறுபரிசீலனை செய்வோம். அது வந்து திமுக அழுத்துது. இப்படி சொல்லுங்க. ஏன்னா இந்த எபிசோடில் இந்த கிட்டத்தட்ட இந்த 15 நாளில் திமுகவோட பேர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. எடப்பாடிக்கு எப்போ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு கடிதம் கொடுத்தாரோ அப்பயே ஜோலி முடிஞ்சிச்சு, திமுகவுக்கு முடிஞ்சிச்சு. ஆதரவு கடிதம் வாங்கினதுனால அதிமுகவுக்கும் ஜோலி முடிஞ்சிச்சு. இதனால தான் சாரசாரியாக இன்றைக்கி கூட நான் போகும்போது சட்டமன்றத்தில் வந்து சட்டசபையில் இன்றைக்கி ஈவினிங் பாருங்கள், புஷி ஆனந்த் தலைமையில் நிறைய பேர் கட்சியில் சேர்றாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் 2% சேர்றாங்கன்னா திமுகவில் 1% சேர்றாங்க. இதில் வீக்கர் செக்ஷனாக யார் இருக்கிறாங்கன்னா ஏடிஎம்கே தான் இருக்குது. அதான் அந்த 2ல் பாதி ஒன்று டிஎம்கேவும் இருக்குது. இதில் ஒரு விஷயம் இன்னும் அவருக்கு புரியல. சிவி சண்முகத்துக்கு செக்கு வைக்கணும்னா யாரை களத்தில் கொண்டு வரணும் தெரியுமா? அண்ணன் பண்ருட்டியாரை கழகத்தில் கொண்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு ஜென்ம பகை யார் மேலேனா சிவி சண்முகத்துக்கும் பண்ருட்டியாருக்கும் தான். அவங்க அப்பாவை பதவியிலேருந்து நீக்கினவர், கட்சியை விட்டு நீக்கினவர் எல்லாமே அண்ணன் பண்ருட்டியார் தான். கடைசி வரைக்கும் தலைவர்கிட்ட சொல்லி கட்சியே சேர்க்கலை, கட்சியிலே சேர்க்கலை. தலைவர் பண்ருட்டியார் பேச்சு தான் கேட்டார். ராஜகுரு தலைவருக்கு அவர் ராஜகுருவாக இருந்தவர். அதனால் ஓபிஎஸ் இருந்தார். ஆனால் திமுகவுக்கு அவர் எக்காரணத்துக்கு ஒரு நாளும் போக மாட்டார். பாமக நம்பர் எம்எல்ஏ வந்தார். தேமுதிக ஆட்சிக்கு எதிர்கட்சியாக வரதுக்கு அவர் தான் இது பண்ணார். 2011 அம்மா ஆட்சிக்கு வர்றதுக்கு மிக சூத்திரதாக செயல்பட்டார். அண்ணன் இந்த ரியல் ஒன் நேர்காணல் வழியாக என்ன கேட்டுக்கிறேன்னா, சிவி சண்முகத்தை அடக்கணும்னா நீங்கள் உடனடியாக போய் பண்ருட்டி ராமச்சந்திரனை அவர் இல்லம் தேடி போய் பார்க்கணும். அவர் விஜயகாந்துக்கு ஆலோசகராக இருந்த மாதிரி இங்கே எதுவும் வந்துட்டா வந்தால் நல்லது தானே. சிவி தென்னார்காடு வடார்காடு மாவட்டம் ஒட்டுமொத்த மாவட்டமும் வன்னியர் சமுதாயம் யார் பேச்சை கேட்குறாங்கன்னா அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரன் மூத்த வன்னியர் சங்க தலைவரும் இதுக்கு முன்னோடியாக இருந்தவர். அம்மாக்கிட்டையும் சரி இது புரட்சி தலைவர்கிட்டையும் சரி இது நம்ம சோனியா காந்தி அம்மா இல்லை நம்ம இந்திரா காந்தி அம்மாட்ட நன்மதிப்பை பெற்றவர். அதனால் இன்றைக்கும் அவர் வயசு 89 ஆனா கூட 90 ஆனா கூட நெருங்கினா கூட குரல் வளம், அவருடைய தனிநபர் ஒழுக்கம், அதே மாதிரி ஏதாவது உங்கள் மேலே வருத்தப்பட்டிருக்கலாம், நீங்கள் கட்சி அதெல்லாம் மறப்ப பண்ணிப்போம். வீடு தேடி போய் உடனே பண்ருட்டியார் காலில் ஊழ்ந்தார்னா யார்? எடப்பாடியார். அவருக்கு சாப விமோசனம் கிடச்சிரும். சிவி சண்முகம் அதோட வானத்துக்கு பூமிக்கு. ஏன்னா அவங்க அந்த குடும்பத்தை பற்றி சிவி சண்முகம் குடும்பத்தை பற்றி அக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்ச ஒரே ஆள் இன்றைக்கி யாருன்னா அண்ணன் பண்ருட்டியார் தான். எடப்பாடியார் உடனே போய் பண்ருட்டியார் இந்த தருணத்தில் கையில் எடுத்துட்டாருன்னா இவங்களுடைய ஆட்டம் சிவி சண்முகம் வேலுமணி ஆட்டம்லாம் க்ளோஸ். இப்போ வந்து அமைச்சரவையில் இடம் கேட்டு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இன்னைக்கு கடைசி போயிருக்காங்க யார்? செங்கோட்டையன் ஆதவ. ஆமாம், அது செங்கோட்டையன் ஆதவ மொத்த டீமும் போயிருக்கு எங்கள் செக்ரட்டரியேட்லேருந்து. விஜய் போனார்னா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அதை தான் அவர் ஆலோசனை 3 மணி நேரம் இந்த இதுதான் இது பார்த்து இது சம்மந்தமான ஆலோசனை ஓடிச்சு. நீண்ட காலத்துக்கு அப்புறம் சட்டமன்றத்துக்கு போனேன். இன்றைக்கி ஆலோசனையே அங்கே இதுதான் நடந்தது. ஓகே.
செங்கோட்டையன் செங்கோட்டையன்னா இங்கேயும் அங்கேயும் போய் ஓடியாருவார், பேச்சுவார்த்தை நடத்துவார். கொஞ்ச நாள் சிறிது காலம் நீங்கள் வெளியில் இருங்க, இதெல்லாம் அமரட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் சேர்த்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க தயாராக இல்லை. அதுக்குள்ளே எடப்பாடி ஒவ்வொரு செங்கெல்லாம் உருவிடுவார் போனது. அதனால் எங்களுக்கு இப்பயே வேணும், நாளைக்கே வேணுன்றது தான் இவங்களுடைய அதிர்ச்சா. நாளைக்கே வேணும்னா இவங்களுக்கு ஏற்கனவே ஆதரவு கொடுத்த அத்தனை பேரும் வெளியேறிடுவாங்கன்றது நிதர்சனமான உண்மை. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164